அக்குபஞ்சர் மற்றும் பாதமுசா ட்ரீட்மெண்ட் எடுத்த திரு ரித்தீஷ் அவர்கள் அவருடைய கிட்னி ஸ்டோன் எப்படி அவருடைய யூரின்லேருந்து கிட்னி ஸ்டோன் வந்து யூரின் வழியாக வந்தது என்பதை பற்றி உங்களுக்கு இப்போ தெளிவாக கூறுவார்கள். அதாவது நான் வந்து கடந்த 2 நாள் முன்னாடி ரொம்ப வலியாக துடிச்சிட்டு இருந்தேன். என்னால் வலி தாங்க முடியாமல் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கேன். அதனால் அக்குபஞ்சர் வந்து அக்குபஞ்சர் வைத்தியம் பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால எனக்கு வலி வந்து சார் ஃபோன் அடித்து நீங்கள் வாங்கினார். அந்த வரும்போது ரொம்ப வலியாக தான் வந்தேன். இங்கே வந்த பிறகு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலயமா கொஞ்சம் பண்ணதில் வலி குறைஞ்சது. உடனே குறைஞ்சி இப்போ சிவியராக இருந்துச்சு பெயின். ரொம்ப பெயினாக இருந்தது. வந்ததுமே எனக்கு அந்த அக்குபஞ்சர் நீடில் போட்டதுமே ரொம்ப வலி குறைஞ்சிடுச்சு. 14ஆம் தேதி 2 நாள் முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து இனிமா கொடுத்து அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கெல்லாமே வந்து எனக்கு யூரினில் வீட்டுக்கு போய் ஓரளவுக்கு திரும்ப வலிந்து அவர் சொன்னால் இல்லைங்க கூடி சேர்த்துட்டு உங்களுக்கு இதாகிடும் வர டைம்னு சொல்லி இது பண்ணாங்க. அதனால் வந்து அன்றைக்கி 6 மணிக்கு யூரினில் வந்து கல் இது மிளாய் காட்டுங்க. ஸ்டோன், இந்த ஸ்டோன் வந்து யூரிக் ஆசிடு யூரியா இந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் இது. அதனால இந்த வந்து பிளாக் கலராக இருக்குது. ஸ்டோனில் நிறையா இருக்குது. கால்சியம் ஸ்டோனு, பாஸ்பேட் ஸ்டோன் அந்த மாதிரி இருக்குது. இவருக்கு வந்து இப்போ வந்துருக்கிறது இந்த ஆசிட் லெவல் வந்து வயிற்றில் அதிகமாகனால இந்த ஸ்டோன். இப்போ ஸ்டோன் வந்தப்போ யூரின் நல்லா வருதா? இப்போ யூரின் நல்லா வருது. ஃபஸ்ட்டு வந்து யூரினே வராமல் இருந்தது இல்லையா? யூரினே சுத்தமாக வரல. அவஸ்தைப்பட்டேன். ட்ரை பண்ணார், ரொம்ப ட்ரை பண்ணீங்க, யூரினே வரல. பாயிண்ட் வந்து அவருக்கு அக்குபஞ்சர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. அவருக்கு வந்து டிசிஎம் அக்குபஞ்சர் பேஸ்